ஹலோ. சின்ன வாழ்க்கலாம் ஹாய், பெரிய வாழ்க்கலாம் நமஸ்காரம் சொல்லிட்டு இன்னைக்கு நான் குக்கிங் பண்றதோட நான் எப்படி எங்க ஆத்துல பண்றேங்கிறத ஃபுல் விளாகா காட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, குழம்பு நேற்றுக்கு மீந்து போயிடுச்சு நிறைய நைட்டு. அதனால சரி அதை அப்படியே எரிச்ச குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கேன் எரிச்சி குழம்பு பண்றதுக்கு. ரசம், கருணக்கிழங்கு மசியல். கருணக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் கருணக்கிழங்கு மசியலுக்கு. கருணக்கிழங்கு ஹைதராபாத்ல கிடைக்காது, சென்னை போகும்போது வாங்கிட்டு வர்றதுதான். இப்ப இவ லாஸ்ட் வீக் போயிருந்தா, சோ அப்ப கருணக்கிழங்கு வாங்கினா சரி அதையும் மசியல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கருணக்கிழங்கு நல்லா அலம்பிட்டு இத குக்கர்ல ஒரு நல்லா குழைய வேகணும். மசியணும் இல்லையா, அதனால குழஞ்சு வேகணுங்கிறதுனால இதை நல்லா வாஷ் பண்ணி குக்கர்ல 4-5 விசில் விட போறேன். சரி, நான் இப்ப எப்படி எரிச்ச குழம்பு ரசம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான். எரிச்ச குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடும் போது. சாதத்துல சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு அந்த குழம்ப மீதி இருக்கிறத நல்லா எண்ணெயை விட்டு சுருளை வதக்கிட்டு வெங்காயத்தை குழம்ப கொதிக்க வச்சு சாதம் சாப்பிட்டா இன்னும் ஒரு குடி எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு குழம்பு வைக்க போறது இல்ல. மசியலும் மசியலும் ரசமும் தான் வைக்க போறேன். எரிச்சக்கறி பண்ணிட்டு வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. இன்னைக்கு எங்க ஆத்துக்கார ஆபீஸ்க்கு போகணும். இன்னைக்கு ஃபேமிலி டே, அதனால அவங்க போகணுங்கிறதுனால சிம்பிளா சமையல் முடிச்சுட்டு போலான்னு ஒரு ஐடியா. ஸோ வாங்க நான் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் இதை குக்கர்ல வேக வச்சுக்கிறேன். அது கூட பருப்பு ரசத்துக்கும் வேக வச்சிடுறேன். ஈஸியா ஆயிடும், வேலை முடிச்சிடும். பருப்பு அப்புறம் இதுவும் வேக வச்சுக்கிறேன். நான் ரசத்துக்கு பருப்பும் மசியலுக்கு கருணக்கிழங்கும் வேக வச்சுக்கிறேன். நான் ரசத்துக்கு கரைச்சிட்டேன். ரசத்துக்கு புளிய கரைச்சிக்கிறேன். எல்லாருக்கும் கருணக்கிழங்கு மசியல் ரொம்ப பிடிக்கும். என்னோட குழந்தை கூட சாப்பிடுவானுன்னா அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். லெமன் ரைஸ் மாதிரி இருக்குன்னு சின்ன குழந்தை இல்லை, அதுல லெமன் பச்சை மிளகாய் போடுவோம்ல, அதனால அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஊர்ல இருந்து வாங்கினா சரி பண்ணிடலாமே இன்னைக்கு. ஏன்னா குழம்பு பண்ண போறது இல்லை. நீட்டு குழம்பு எங்க அத்தை எல்லாம் சாப்பிட மாட்டா. நானும் எங்க ஆத்துக்கார் எங்க மாமனார் தான் சாப்பிடுவோம். அதனால அவளுக்கு ரசமும் மசியலும் பண்ணிட்டு அவ சாப்பிடுவான். புளி கரைச்சிட்டேன். ரசத்துக்கு கொஞ்சம் பொடி போட்டுக்கிறேன். நான் எங்க வீட்டுல சாம்பார் பொடி தான், ரசத்துக்கு தனியா பொடி அரைக்கிறது இல்ல. சாம்பார் பொடியை போட்டுருவோம். லாஸ்டா மிளகு ஜீரக பொடி போட்டுருவோம். ரசம் நல்லா இருக்கும். தனியா ரசப்பொடி அரைக்கிறது இல்ல, இதுவே போட்டுறது. புளி கரைச்சி தக்காளி போட்டேன், உப்பு போட்டுட்டேன். கொஞ்சம் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ரசத்தை வச்சுட்டு ரசத்துக்கு ரெடி ஆகிருக்கும், கொதிச்சுருக்கும். ஈயச்சொம்புலதான் ரசம் வச்சிருக்கேன். ஈயச்சொம்பு பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க, சிம்ல வச்சிருங்க. டைரக்டா அடுப்புல வைக்காதுங்க, சிம்ல வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி 2
உருக்கிட்டேன், மறந்து போய் கையில வச்சுட்டு உருக்கிட்டேன். இது 3வது. அதனால நீங்களும் ஜாக்கிரதையா எப்பவுமே சிம்லயே வச்சுக்கோங்க. டைரக்டா கூட அடுப்புல வைக்க வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேல வச்சா கூட சேஃபா இருக்கும். அப்ப எரிச்ச குழம்புக்கு வெங்காயம் நறுக்கிக்கிறேன், சின்ன வெங்காயம். அடுப்பு நான் ஆஃப் பண்ணிடுறேன். ரசமும் கொதிச்சுட்டு இருக்கு. இதுக்கு தாளிச்சுக்கலாம். நம்ம எதுக்குன்னா, நம்ம எரிச்ச குழம்பு பண்ணி சொன்னோம்ல, அதுக்கு நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சுக்கலாம். நான் 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில பண்ணாவே ரொம்ப நல்லா இருக்குது. நான் அடுப்புல ஒரு சட்டி அடுப்புல போட்டுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கோல்டா இருக்கு. 2 வெந்தயம் மட்டும் தாளிச்சுக்கிறேன், வாசனையா இருக்கிறதுனால. எண்ணெய் சூடாட்டும், கருவேப்பிலை 2 போட்டுப்போம். எண்ணெய் சூடானோன்னு 2 வெந்தயம், வெந்தயம் 2 வறுப்பரட்டும். பாருங்க, ரசம் கமகமன்னு வாசனை கொதிச்சுருக்குன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனை, மிளகா பொடியோட பச்சை வாசனை போகணும், இந்த கோர் வாசனை சொல்லுவா, அது போகணும். அது வரைக்கும் அதை கொதிச்சுட்டு இருக்கட்டும். இங்க வெந்தயம் வெடிக்க ஆரம்பிக்கிறது. கருவேப்பிலை போட்டுக்கிறேன், கட் பண்ணி வச்சுட்டேன் சின்ன வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட். இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், ஆனா சின்ன வெங்காயம் போட்டுட்டாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால இது நல்லா வதக்கிக்கிறேன். 2 சும்மா ஒரு ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம் உப்பு. எதுக்குன்னா அந்த ஆனியனுக்குள்ள போறதுக்காக, இல்லைன்னா ஆனியன் டேஸ்ட் இல்லாம இருக்கிறதுனால சும்மா 2 ஆல்ரெடி குழம்புல எல்லாம் உப்பு இருக்கும். அந்த வெங்காயத்துக்காக மட்டும் போடுறேன், 2 ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு. வெங்காயமும் சீக்கிரமா வதங்கும், அதனால. நல்லா சுருள வதங்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் குழம்பு இதுல கொட்டிக்கிறேன். குழம்பு கொதிக்கட்டும், ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்பதான் டேஸ்ட். அந்த வெங்காயம் கூட எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு சூப்பரா கொஞ்சம் திக் ஆகணும், இப்படி தொக்கு மாதிரி ஆகும். அது அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்தோட சூடா சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட். ரொம்ப இன்னொரு வாய் திருப்பி சாப்பிடலான்னு இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். இறைச்சி குழம்பு உங்க வீட்டுல பண்ணுவேலா? பண்ணிருந்தேன்னா கமெண்ட் சொல்லுங்க, ரொம்ப பிடிக்கும். ரசமும் கொதிச்சுட்டே இருக்கு. லட்சியம் போனோடனே சாதம் வச்சிடுறேன். இந்த மத்தியில ஒரு திறந்தவொடனே மத்தியில எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் திக்காட்டும். கொதிச்சுட்டு நல்லா அப்படி திக்கா வரும். இது ரசமும் கொதிச்சுட்டு இந்த பக்கம் குக்கர் விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடுறாங்க. பருப்பும் வெந்துருச்சு, காயும் வெந்துருச்சு.
ரசத்துக்கு பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். காயம் வெந்துட்டு மசியல் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இது இப்போ குழம்புக்கு பருப்பை போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மசியல் பண்ணும்போது. இப்ப பாருங்க திக்கா நல்லா கொதிக்கிறது பாருங்க. பானை சட்டியில வச்சதுனால இன்னும் கொதிச்சுட்டு இருக்கு. சூடாவே நல்லா மெயின்டைன் ஆகும். இதுல சூடு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே பாருங்க. இது நான் இறக்கி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அப்பயும் இன்னும் கொதி இருக்கு பாருங்க. எவ்வளவு திக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரசமும் கமகமன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப மசியலுக்கு இதை பாருங்க நல்லா எவ்வளவு நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்க. இது கையால மசிச்சாலே மசியணும். அவ்வளவு நல்லா வெந்திருக்கணும். பிளஸ் கொஞ்சம் கட்டியா இருந்தா மிக்சியில போட்டுக்கலாம். இந்த மசியலுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு எலும்பிச்சம்பழம், சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் இது அப்படியே மிக்சியில போட்டு இதுல நான் மிக்ஸ் பண்றேன். உங்களுக்கு காட்டுறது பாருங்க. பச்சை மிளகாய் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துட்டு இஞ்சி பச்சை மிளகாய ஒரு சின்ன மிக்சியில போட்டு நான் அரைச்சு, இல்லைன்னா வாயில அகப்படும் பச்சை மிளகாய், அதனால அரைச்சு போட்டுட்டேன்னா சேர்ந்து ஒன்னா மிக்ஸ் ஆயிடும். அப்ப நம்ம தனியா பச்சை மிளகாய் எடுத்து வைக்க வேண்டாம். பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பாருங்க. இது நல்லா இப்படி வச்சு விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் உப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா ஆனதுக்கு அப்புறம் இதை அரைச்சு ஒரு தாளிச்சு கொட்டிட்டா இதோட வேலை முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் சூடு ஆறினோடனே லெமன் பிழிஞ்சிடலாம். சூடுலயே பிழிஞ்சா கொஞ்சம் கசப்பு வந்துடும். அதனால கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம இதுல லெமனை பிழிஞ்சிடலாம். பாருங்க நல்லா மசிச்சு வந்திருக்கு. இதுல நான் பச்சை மிளகாவையும் இஞ்சியும் அரைச்சுன்னு வந்து காட்டுறேன். பாருங்க அரைச்சுன்னு வந்துட்டேன். ரொம்ப நைஸாலாம் அரைக்கல, ஜஸ்ட் அப்படியே போட்டு எடுத்துருக்கேன். இதுல போட்டுடுறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்ல. அவங்க சாதமும் நான் வச்சுட்டேன் குக்கர்ல. இதுக்கு வெறும் கடுகு மட்டும் தாளிச்சா போதும். கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நான் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன் தாளிக்கட்சி அந்த எண்ணெயில. பாருங்க தாளிக்கிறதுக்கு கரண்டி போட்டிருக்கேன். எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுக்கலாம். கொஞ்சோண்டு இதுல மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி இடிச்சிட்டு நான் இந்த எண்ணெயிலேயே இதையும் போட்டு ஜஸ்ட் ஒரு வதக்கிறேன். கிட்ட கொஞ்சமா தான் இருக்கு, அதனால நான் இந்த கரண்டியே போட்டுட்டேன். நிறைய இருந்தா பெரிய வானிலையில போட்டுக்கலாம்.
இதே போட்டு அப்படியே சுருள ஒரு வதக்கு வதக்கி இந்த பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறினோடனே நான் லெமன் பிழிஞ்சுக்கிறேன். லெமன் பிழிஞ்சு இந்த சாப்பிட்டா சாதத்துல கலந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்க சூப்பரா மசியலும் ரெடி ஆயிடுச்சு. எங்க ஆத்துல சமையல் ரெடி. அதோ சாதம் வச்சுட்டேன், ரசம், எரிச்ச குழம்பு, குழந்தைக்கு பருப்பு களத்துக்கு, மசியல், வேணா அப்பளம் சுட்டுப்போம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு லஞ்சு. நாங்க எல்லாம் சாப்பிட போறோம். சாதம் ஆனோடனே நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில கிளம்புறோம். பாய். தேங்க்யூ. எங்க வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அடுத்த எபிசோட்ல அடுத்தது என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல நான் பண்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட வீடியோ பாக்குறதுக்கு. எல்லாரும் டெய்லி பாருங்க. டெய்லி நான் எனக்கு என்னென்ன ரெசிபி முடியுமோ எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.